தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் பாலச்சந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏப்ரல் மாதம் முதல் ஜூன் மாதம் வரையிலான வானிலை முன்னறிவிப்பில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக கூறினார். கோடை காலத்தை பொறுத்தவரையில் கடற்கரை பகுதிகள், உள்பகுதிகள், மலைப்பகுதிகள் என 3 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், வெப்ப அலை என்பது ஒவ்வொரு பிரிவுகளாக குறிப்பிட்ட செல்சியஸ் வரை தீர்மானிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். கோடை மழை தொடர்பான கேள்விக்கு காற்றின் நிலைத்தன்மையை பொறுத்தே கோடை மழை குறித்து கண்காணிக்க முடியும் என்றும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரலிலிருந்து ஜூன் வரையிலான காலகட்டத்திற்கு நமக்கு நேற்று இந்திய வானிலை துறையால் வெப்ப காலத்துக்கான வானிலை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. இதன்படி பார்க்கும்போது தமிழக பகுதிகளில் இயல்பை விட வெயில் பதிவாதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்று, ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கோடை காலத்திற்கான ஒரு அதற்கு தகுந்தவாறு தக்க நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று. அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா கோடை வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அது கடற்கரை ஓர பகுதியாக இருக்குதா, உள்பகுதியாக இருக்க, மலைப்பகுதியாக இருக்க, 3 வகையாக இது பண்ணுறோம். இந்த ஹீட் வேவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மலைப்பகுதிகளுக்கு 30 டிகிரி சென்டிகிரேட் குறைந்தபட்சம் இருக்கணும். இது 37 டிகிரி கடலோர பகுதியில் இருக்கணும். உள் மாவட்டங்களை பொறுத்து 40 டிகிரி மினிமம் பதிவாக இருக்கணும். அதிலிருந்து இயல்பை விட 4.6 to 6 டிகிரி வரைக்கும் வெப்பம் அதிகமாக இருந்தால் அது ஹீட் வேவ்னு சொல்கிறோம். அதுக்கு மேலே அதிகமாக இருந்தால் சிவியர் ஹீட் வேவ்னு சொல்கிறோம். கோடை மழை என்பது அப்பொழுது இது ஒரு பெரிய பருவமழை மாதிரி முன்னாடி கொண்டு சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் ஏன்னா காற்றினுடைய நிலைத்தன்மையை பொறுத்த வரைக்கும், ஸ்டெபிலிட்டின்னு சொல்லக்கூடிய காற்றுடைய நிலைத்தன்மையை பொறுத்து இருக்கு. இந்த காலகட்டத்தில் காற்று அழுத்தமுள்ள பகுதி வங்கக்கடலில் அரபிக்கடல் பகுதியில் இருக்கும், இயல்பானது. அது காற்று அதுக்கு இடையில நிலப்பகுதியில் காற்று திசை மாறக்கூடிய விண்ட் டிஸ்கண்டினியூட்டி என்று சொல்லக்கூடிய இது இருக்கக்கூடிய, இதுல நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய காற்றுடைய நிலைத்தன்மை மாறுகின்ற பொழுது, அதில் காற்றில் ஈரப்பதம் இருக்கின்ற பொழுது கோடை மழையானது உருவாகும்.